அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரியா. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு அவன் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய எனர்ஜி அப்படின்றது வேற லெவல்ல இருக்கு. இன்ஃபேக்ட் நானே அவங்களுடைய ஒரு பெரிய ஃபாலோவர். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லாம் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அவங்களுடைய ரீலா இருக்கட்டும், அவங்க எந்த ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ற வகையில இருக்கும். பட் நேத்து அந்த ஆடியோ லான்ச்ல அவங்க பேசின விதங்கள்லாம் ஒரு ப்ரொடியூசராவும் சரி, ஒரு குட்டி பொண்ணாவும் சரி, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவங்க பேசிட்டாங்க. ஆனா சோசியல் மீடியாவுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸா இருக்கட்டும், அதை தாண்டி மீம்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேசுது. ஏன் இப்படிலாம் பேசுது? ஏன் இந்த பொண்ணு அமைதியா இருக்காதா? அப்படிலாம் பேசுனாங்க. அத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன் ஒரு பொண்ணுனாலே இப்படி தான் இருக்கணுமா? அப்படின்ற ஒரு ரேஞ்சில இன்னமும் நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா, இந்த வீடியோ சம்மந்தமா யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரியா வந்து அவங்க இந்த ஆடியோ லான்ச்ல பேசின வீடியோ யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ, எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ, கீழ கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 80% அவங்க மேல கடும் கோவத்துல இருக்கானுங்கன்ற மாரி இருக்கு. அடுத்த ஒரு 50% இல்ல ஒரு 20% எப்படி இருக்காங்கன்னா, இல்ல ஓகே அவங்க பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. அதை தாண்டி ஒரு சின்ன வயசுல ஒரு ப்ரொடியூசரா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜிய அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுல எதுவும் தப்பு கிடையாது. அவங்க எதுவும் தப்பா பேசல. எல்லாருமே மரியாதையா அண்ணா, அக்கா அப்படின்ற ரேஞ்சில தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. யாரையுமே தரை குறைவா ட்ரீட் பண்ணவே இல்ல.